அபிரகாம், அதாவது கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக வரும் ஜூன் 3ஆம் தேதி புதிய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் பதவியேற்கிறார். இதற்காக இன்று மாலை 4 மணிக்கு பெங்களூரு விதான சௌதாவில் நடந்த அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அதை தேதி நிர்ணயம் செய்துள்ளனர். வரும் ஜூன் 3ஆம் தேதி இதே விதான சௌதாவின் முன்பக்கம் உள்ள அந்த படிக்கட்டுகளில் மேடை அமைக்கும் பணி தற்போது நடந்து வருகிறது. இன்று மாலை அந்த சிஎல்பி கூட்டம், காங்கிரஸ் லீடர் பார்ட்டி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். அதாவது ஏற்கனவே கடந்த 138 எம்எல்ஏக்களை கொண்ட கர்நாடக சட்டசபையில் கடந்த 3 வருடங்களாக சித்தராமையா முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் கட்சிக்குள் ஏற்பட்ட ஒப்பந்தப்படி அடுத்த 2 வருடங்களுக்கு டி.கே. சிவகுமார் முதல்வர் என்று கடந்த 2-3 வருடங்களையும் கூறினாலும் தற்போது அந்த 3 வருடங்களுக்கு கழித்து அதாவது கட்சி மேலிட உத்தரவுப்படி ராஜினாமா செய்தார் முதல்வர் சித்தராமையா. அதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்றைய தினம் தற்போது அதாவது கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த காங்கிரஸ் எம்எல்ஏ கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அந்த முடிவின் அடிப்படையில் டி.கே. சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளதுங்க. ஆபிரகாம்.